வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸ் லென்த் 14.5, ஷோல்ட்ரு 5.75, ஷோல்ட்ரு மேலே அகலம் வந்து 2.5 வச்சுருக்குங்க. 9 இன்ச்சு 36 பாடிங்க. ஒன் சைடு 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. 2.5க்கு கீழே வந்து ஒரு 2.25 வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமாக அப்படியே ஒரு மார்க் போட்டுக்குங்க. ஷேப் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ரொம்ப அழகான டிசைன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ப்ளவுஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அப்படியே அரிசி திருப்பிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பிகினிங்கில் ஆரம்பன்றதுனால ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அடிச்சு திருப்பிக்கலாம். 1/4 இன்ச் மட்டும் பிடிங்க. உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிக்கங்க. அந்த தையலில் நம்ம தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது டச் பண்ணிடக்கூடாது. நம்ம வெட்டும்போது அதை டச் பண்ணாமல் அழகாக வெட்டணும். தையல் போட்டுருங்க. தையல் வந்து நல்லா அழகாக போட்டுருங்க. அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம கட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது வீடியோ. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸோ அதுக்காக நம்ம அதை ரொம்ப பொறுமையாக பண்ணிட்டுருக்கோம். வேணான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணிங்க. ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அந்த மாதிரி 3.5க்கு 3.5 கட் பண்ணிங்க. டிஷ்யூ கிளாத் கொஞ்சம் நிறைய கட் பண்ணிங்க. ஒரு 20-25 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. அப்படியே சமோசா நம்ம இப்போ சமோசா ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணிக்கங்க. எல்லாமே ரெடி பண்ணிக்க. நம்ம வெட்டி வச்சுக்கிற கிளாத் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு ஒரு 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 ஃப்ளவர் ஒரு பூ மட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஒரு 5-6 பூ ரெடி பண்ணணும். அதை நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா பூவும் ரெடி பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு நான் ஒரு பூ மட்டும் காமிக்கிறேன். அப்படியே கிராஸாக வெட்டிங்க. ரவுண்டாக கீழே அந்த பாட்டமில் வந்து ரவுண்டாக வர மாதிரி அப்படியே லைட்டாக ஒரு ஷேப்பு. ஸ்ட்ரைட்டாக நம்ம தையல் அடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வரும்போது ரவுண்டாக லைட்டாக வெட்டிக்கலாம். அப்படி ஒரு ரவுண்டு வர மாதிரி வெட்டிக்கங்க. வெட்டிட்டு ஊசியில் நல்லா நூல் போட்டு அந்த பாட்டம் லைனில் அப்படி மாற்றி மாற்றி எல்லாத்தையும் ரெடி ஊசி அப்படி கொத்துங்க. பார்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒரு 5 பீஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. ஒரு பூக்கு 5 பீஸ் அந்த மாதிரி. இது வந்து சின்ன பூவாக இருக்கும். இதுதான் கரெக்டான ஒரு இதாக இருக்கும், பூவாக இருக்கும். ரொம்ப அதிகமாக வச்சாலும் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அப்படியே நல்லா டைட்டாக கட்டிடுங்க. எல்லாம் ஒரே மாதிரி நீட்டாக அழகாக வச்சு அப்படியே ரவுண்டாக நல்லா இழுத்து கட்டணும். நல்லா டைட்டாக இழுத்துங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம், கட் ஆகிடும். நான் ஒன்று ரெடி பண்ணது அப்படி தான் கட் ஆகிடுச்சு. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. அவ்வளோதான், பூ ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒரு 5 பூ ரெடி பண்ணணுமா. அவ்வளோதான், பேட்டர்ன் முடிஞ்சுது. இதை வந்து நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படியே ஊசியில் வச்சு குத்திக்கலாம். இல்லை மிஷினில் நீங்கள் தையல் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இந்த டிசைன் சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரான டிசைன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.